செந்தில் பாலாஜி ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டாராம், என்னென்னா என்னை எடுத்துருங்க, வேறு வழியில் சுப்ரீம் கோர்ட்டு விட மாட்டாமல் இருக்குது. ஆனால் எனக்கு பதிலாக என் டம்மியை போடுங்க. யார் டம்மி? அரவக்குறிச்சி தொகுதியில் நின்று ஜெயித்தார், அண்ணாமலையை எதிர்த்து ஜெயித்தார் திமுகவில். அதை ஜெயிக்க வச்சது செந்தில் பாலாஜி. இவருடைய கையால் யார்? செந்தில் பாலாஜியோட கையால். அவரை மந்திரி ஆக்குங்க. நான் மந்திரியாக இல்லாமல் நான் மந்திரி மாதிரியே அத்தனை இதையும் அவரை வச்சுக்கிட்டு டம்மியாக வச்சுக்கிட்டு நானே செய்யலைங்கிறாங்க. இன்னொரு சதித்திட்டம் உருவாகுது. செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவருடைய கையால் அவருடைய எடுபடி ஒரு ஆள் அங்கே அரவக்குறிச்சியில் நின்று ஜெயிச்சார், எம்எல்ஏவாக இருக்கார், அவரை டாஸ்மாக்கு மந்திரி ஆக்கிடுங்க. அதே வசூல் வரும். நான் தான் மந்திரி, நான் எல்லா விஷயத்தையும் நான் செய்கிறேன், பேருக்கு மந்திரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏமாத்துறதுக்காக ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு.